டெய்லி எனக்காக வந்து என்னோட பேச முயற்சிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிரஸோட ஆதரவுக்கு நன்றி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ற அதே நேரத்துல ஒரு விண்ணப்பம், நிறைய மீடியால தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய அப்படின்னு போடுறாங்க, கஸ்தூரி அப்படி போடுறாங்க. அப்படி போடாதீங்க. சட்டப்படி புகார் அளிக்கப்பட்ட அலெஜ்ட் அப்படின்னு தான் போடணும். அப்படி புகார் அளிக்கப்பட்ட வழக்கில் அப்படின்னு தான் போடணும். நீங்களே முடிவு கட்டி நீங்களே ஹெட்லைன்ஸ் போட்டீங்கன்னா அது ஒரு நிலுவையில இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அது சரியா இருக்காது. அதனால ஹெட்லைன்ஸ் போடும்பொழுது, என்னை பத்தி செய்தி போடும்பொழுது நியாயமா போடுங்க. நீங்களே முடிவு கட்டி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திய கஸ்தூரி அப்படின்னு போடாதீங்க. அது ஏன்னா அது உண்மைக்கு புறமானது. நீங்க அப்படி புகாரில் வழக்கு சந்தித்துக் கொண்டிருக்கும் கஸ்தூரின்னு போடுங்க, அது நியாயம். கேஸ் நடக்குதுங்கறத ஹெட்லைன்ஸ்ல போடலாம். ஆனா நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை நான் ஒரு விண்ணப்பமா வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு பிரஸ் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறீங்களோ அதே போல பப்ளிக் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ட்விட்டர்ல என் போன் என்கிட்ட இன்னும் வரல. நேத்தே ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வேற ஒருத்தர் போன்ல இருந்து தான் பதிவு போட முடிஞ்சது. எனக்கு இன்னும் பப்ளிக் சோசியல் மீடியா ஆக்சஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதனால இது மூலமா நான் எனக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும், பப்ளிக்கு அத்தனை பேருக்கும், குறிப்பா தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய பேரு யூடியூப் வீடியோஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அதே சமயத்துல இங்கேயும் சொல்றேன், என்னைக்கு எனக்கு ட்விட்டர் ஆக்சஸ் முழுமையா கிடைக்குதோ அன்னைக்கு எல்லார் பேரையும் விடுபடாம ஒரு நன்றி அறிக்கையும் நான் எழுத்து மூலமா சமர்ப்பிப்பேன். அது வரைக்கும் இந்த நன்றியே அவங்க என்னுடைய பர்சனல் தேங்க்ஸா பாவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எஸ், எனிதிங் இல்ல, சிலர் அததான் சொன்ன, சிலர் ஒரு சமூகத்தை இழிவாக பேசிய கஸ்தூரி, பெண்களை இழிவாக பேசிய கஸ்தூரின்னு அவங்க ஹெட்லைன்லயே அப்படி போட்டுடுறாங்க. அப்படி போட்டா அது நியாயமே கிடையாது. அதனால அப்படி போடாம சட்டப்படி என்னவோ அது அவதூற வழக்கில் அப்படின்னு சொல்லலாம். அவன் நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா?